இன்றைக்கி சத்து மாவு மிக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது 7 months ப்ளஸ் பேபிலேருந்து கொடுக்கலாம். 1/2 கப் சாப்பாட்டு அரிசி, 1/2 கப் பச்சை பயிறு, 1 கப் ராகி, 1/2 கப் கருப்பு உளுந்து, 1 கப் வெள்ளை சோளம், 1 கப்பு சிவப்பரிசி எல்லாத்தையும் சேர்த்து 2 டைம் நல்லா கழுவி எடுத்துகிட்டு ஒரு 10 நிமிஷம் போல் ஊற வச்சுக்கலாம். இப்போ இதை நல்லா வெயில் படுற மாதிரி ஒரு நாள் ஃபுல்லாக காய வச்சு எடுத்துக்கலாம். இதை ஒரு பேனில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வரும். இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். நல்லா சூடு ஆறட்டும். அதே பேனில் 1/2 கப் பொட்டுக்கடலை 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பாதாம், முந்திரி, 5 ஏலக்காய் சேர்த்து அதையும் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். 1/2 கப் நிலக்கடலை எடுத்துக்கலாம். இதை நான் ஏற்கனவே வறுத்து வச்சது. நீங்கள் வறுத்து தோல் எடுத்து வச்சுக்கோங்க. சூடு ஆறினதும் மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. நிறைய இருக்கிறதால நான் கடைக்கு எடுத்துகிட்டு போய் அரைச்சிட்டு வந்துட்டேன். நிலக்கடலை மட்டும் ஆயில் விட்டுரும், அதனால் பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்துக்கோங்க. சூடு ஆறினதும் சளிச்சு எடுத்து வச்சு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதை 1 month வரைக்கும் யூஸ் பண்ணலாம். இது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கலாம். எல்லாரும் 15-20 இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்க்குறாங்க. குழந்தைங்களோட டைஜஸ்டன் சிஸ்டம் பெரியவங்கள மாதிரி கிடையாது, அது ரொம்ப வீக்காகவே இருக்கும். அதனால் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப சத்தான பொருட்களை மட்டுமே சேர்த்து பண்ணியிருக்கோம். 1 yearக்கு மேலே இருக்க பேபிஸ்க்கு பாலில் கலந்து கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை சேர்த்து கொடுங்க, ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் ஒர்க் போகிறீங்க, இல்லை இதை செய்கிறதுக்கு டைம் இல்லை, இந்த சத்து மாவு மிக்ஸ் உங்களுக்கும் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பர் இல்லைனா DM பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.